கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கா கேமிலியன் அப்படின்ற ஒரு கேம் இருக்குது, ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அந்த கேம் வந்து நம்ம ஃபோனில் தான் விளாட்ணும். ஆனால் ஃபோனில் அது அவைலபிளாக இல்லை. அதனால் ரோப்ளாக்ஸில் இருக்க மெக்கா கேமிலியன் அப்படின்ற இந்த கேம் தான் விளாட போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் போட்டு விட்ருங்க. ஷேர் எப்படியே எனக்கு நான் பண்ண மாட்டேன். ஸோ ஷேரை விட்டுட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்மளோட பெயிண்டிங் ஸ்கில்ஸை தான் இந்த கேமில் காமிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கலர் பிக்கர் வந்து ரோபாக்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம கரெக்டாக அந்த கலருக்கு பெயிண்ட் அடிக்கணும். எனக்கு வந்து ரியல் லைஃப்பில் பெயிண்டிங் நான் சூப்பராக பண்ணுவேன். ஆனால் பெயிண்டிங் பண்ண மாட்டேன், ட்ராயிங் பண்ணுவேன். ஸோ இந்த இதில் நம்ம ட்ராயிங் ஸ்கில்ஸை காட்டலாம் கைஸ். ஏன் ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப மாதமாகவே வீடியோ போடுறதில்ல. ஏன் கேட்டிங்கன்னா ஸ்கூலு, அதனால தான். ஸோ இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் எல்லாம் டூர் போகிறாங்க. ஸோ நான் அதில் போகல, நான் டூர் வேண்டான்ட்டேன். அதனால் எங்களுக்கெல்லாம் லீவு. ஸோ அதனால தான் வீடியோ போட முடிஞ்சுது. அதனால தான் இந்த வீடியோ என்னால் போட முடியுது. சரி இருங்க, நான் மாட்டிக்கு போகிறேன் எனக்கு தெரியுது. ஏன்னா டைம் இல்லை, நான் இந்த வீடியோ ஆன் பண்ண தேர்ந்த டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் எதனா பண்ணலாம் இருங்க. கைஸ் நான் அப்படி தான் ப்ளேஸ் மாற்றின்னு இருப்பேன். கலர் பிக்கர் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக அந்த புக்கு கலருக்கு மேலே ஐயோ பண்ணிட்டாங்களே. இந்த நோட்டிஃபிகேஷன் வேறு கொஞ்சம் தொல்லை பண்ணிடுது. கைஸ் இருங்க, நம்ம போஸை மாற்றிக்கலாம். ஐயோ கால் வேறு மாதிரி இது, கை வேறு மாதிரி இருக்குது. என்னடா கருமோ இது? ஏய் கைஸ் சத்தியமாக யாரும் என்னடா இது என்ன கூட கண்டுபிடிக்காம அங்கே ஒரு அறிவாளி போயிட்டுருக்கான் பாருங்க. டேய் யார்ரா நீங்களாம்? கைஸ் சத்தியமாக நல்லா மூளை அப்படின்னு ஒன்று இருக்குதா? இது பாருங்க பார்த்துட்டு அப்படியே போயிட்டானுங்க. சரி நம்ம வந்து கேரக்டர் லாக் பண்ணலாம். நூறு போகுது. ஐயோ விசில் அடிக்க போகிறோமே, அடிச்சிட்டோம்ப்பா. கைஸ் இவங்களாம் சத்தியமாக ஐயோ வரானே பார்க்க போகிறான் பார்த்துட்டான். கைஸ் அவன் பாருங்க கைஸ். யாரா நீங்களாம்? ஐயோ இவன் ஒருத்தன் குஞ்சு பாம்பு மாதிரிலாம் தேடுறானே. ஏண்டா இந்தமாரி யாரும் முட்டாள்தனமாக ஒழிய மாட்டாங்கடா, என்ன சுடுங்கடா. பாவீங்களா? டேய் 3 பேர் என்ன பாருங்கடா, எவ்வளோ கேவலமான போஸ்டில் உட்காந்துக்கிறேன்டா நானு. பார்த்துட்டாயா எகிரி உச்சி ஓடுறான். ஆடா பாவி, கேரக்டரை லாக் பண்ணி வச்சிட்டேன். சரி வாங்க கைஸ் நம்ம போய் மற்றவங்கள தேடலாம். இங்கே 2 பேர் விசில் வச்சுன்னா இருக்கானுங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன். டாய் எங்கே இருக்கிறீங்க கைஸ்? எனக்கு தேடுதெல்லாம் சுத்தமாக வராது. என் கண் முன்னாடியே இருந்தால் கூட விட்டுருவேன். இருந்தாலும் பாம்புமே குஞ்சானுங்களே ஏதோ. கைஸ் நான் மொபைலில் தான் ஆடுறேன், என்கிட்ட கம்ப்யூட்டர் எதுவுமே இல்லை. இது வேற இவனை கண்டுபிடிக்கலாம். நீங்களாம் யாரா இவனை? என்ன கைஸ்? டேய் தம்பி தப்பு. சரி கைஸ் நான் எங்கேயும் சுட்டேன். நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் விளாடுவோம், அதெல்லாம் கொஞ்சம் ஷூட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிக்குது. அதெல்லாம் இல்லை, எங்கேயோ தான் சுட்டேன். மோனாலிசா ஐயோ என்னடா இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க கைஸ்? கொஞ்சம் லேக் கைஸ். நாங்கள் ஜெயிச்சிட்டோமா? அதுக்குள்ளோ எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டுக்கிறாங்க. இந்த பேர் ஏண்டா நான்லாம் வந்தவனையுமே பார்த்து சுட்டுருவேன்டா. அவ்வளோ ஈஸியாக ஒழிஞ்சுக்கிறேன். என்ன யாரும் இது யார் என்ன கண்டுபிடிச்சானா? இந்த ரெட்டு கலர் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ கட் பண்ணிடுறேன். ஏன்னா 10 செகண்ட் எல்லாரையும் எங்கெங்கே இருந்தாங்கன்னு காட்டும். கைஸ் நான் இந்தமாதிரி நிறைய லாங் வீடியோஸ் பண்ணேன்னா நீங்கள் தான் கைஸ் சப்போர்ட் கொடுக்கணும். இல்லைனா எனக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி யாரும் பார்க்க மாட்டீங்க. பார்க்கறது ஒரு 2 பேர் தான் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே லைக்கை மட்டும் போட்டுருக்கேன் கைஸ் ப்ளீஸ். ஏன்னா அப்போ தான் நான் வந்து இந்தமாரி இத்தனை பேர் பார்க்குறாங்க, 10 பேர் பிடிச்சிருக்குது. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிக்கலாம் லைக் பண்ணாதீங்க. கமெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு என்ன தோந்தோ சொல்லுங்கள். ஆனால் கமெண்டில் லைக் 2 எதுவுமே பண்ணாமல் இருக்காதீங்க. என்னடா இது பொம்மை? நானே தெரிஞ்ச எனக்கே அவங்க தான் வந்து ஹைடராக வந்துக்கிறோம். பேசிக்னா தான் நம்ம தோத்துடும். என்னடா இது பேக் ரூம்ஸா? ஆனில் தானே இருக்குது வீடியோ, ஆனில் தான் இருக்குது கைஸ். இது வந்து ஒரு 8 செகண்ட் வீடியோ தான். ஸோ இதோட நம்ம நல்லா பெரிய வீடியோஸ் போனோன்னா
ஆதரவு தான் கொடுக்கணும் நீங்கள் தான். இருங்க எங்கேயா போய் ஒட்டிக்கலாம் நம்ம பள்ளி மாதிரி. இந்த இருட்டான இடத்துல அதை தேடவும் மாட்டானுங்க கைஸ். இங்கெல்லாம் வாய்ப்பே. ஆனால் எனக்கு பயமாகுதே. ஐயோ சூப்பர் சூப்பர் சூப்பர். அது உள்ள போடா, அது உள்ள நேராக ஒட்டிக்க சொன்னா. சூப்பர் சூப்பர். என்ன பண்ணலாம் அப்படியே போய் இப்படி வச்சுன்னு கைஸ். சத்தியமாக இந்த ரவுண்ட் நான் வின் பண்ணலாம். நீங்கள் நான் இல்லை அதான் பண்ணாதீங்க, சும்மா சொல்கிறேன். எந்த கலர் கரெக்டா ஐடியா வின்னா? ஆடா பாவீங்களா கைஸ். அன்டர் இந்த கேம் விட்டு போயிட்டு இருக்கிறான். யாரா நீ? கேம் விளாடணுன்னு உங்களுக்குலாம் ஒரு ஆசை இருக்குதா இல்லையா? எது பெயிண்ட் பால் கன். ஜாயின் த குரூப், லைக் த கேம், ஃபேவரட் கேம் பண்ணணும். பண்ணலாம், அப்புறமா பண்ணலாம். இது பேர் கலர் பிக்கர். அதாவது கலர் பிக்கர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் சும்மா சொல்கிறேன். ஏதோ நான் இப்போ நான் வந்து பெயிண்ட் அடிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சும்மா இந்த இடத்துல ஒளியிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒளியிறீங்க. இந்த மெட்டலோட கலருக்கு நீங்கள் வரணும்னா அந்த பெயிண்ட் பட்டன்லேயே இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆப்ஷனை தொட்டிங்கன்னா அது என்ன கலரோ அதே கலர் உங்களுக்கு குத்துரும். ஓகேயா? அதுக்கு தான் இந்த இது. பட் அது எல்லா கேம்லையும் ஃப்ரீ தான். இந்த கேமில் கொஞ்சம் ரோபக்ஸ் கேட்குறாங்க. நம்மளாம் ஒரு ரோபக்ஸ் கூட கொடுக்காதாலே. டேய் ஏன்டா போஸ்ட்டில் இருக்கிற ஏந்து ஓடுறான். பிளாக் ஆகுது நம்ம மேலே. கைஸ் கரெக்டாக சொல்லுங்கள், எங்கே ஒளியலாம்? இந்த கேம் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பார்ட் 2 போடுறேன் நான். உலகத்தோட உச்சியில் நான் தான் இருக்கிறேன். ஆனால் எல்லாம் அவங்களாலே ஏற முடியும். அதுதான் இங்கே பிரச்சனையே. அதுதான் சார். அவங்களாலே ஏறி வர முடியும். பார்த்துக்கலாமா? ஒயிட் அப்படி பார்த்துக்கலாம். ரொம்ப கேவலமாக ஒழிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நான் இப்படி இதுதான் எனக்கு நினைப்பேன். என்ன பண்ணலாம்? இப்படி வச்சுன்னு இப்படி பார்த்துட்டு பெயிண்டிங் ஸ்கில்ஸ் கரெக்டாக. அந்த கேக்கு ஒரு மாதிரி கலரில் இருக்குது. மெட்டாலிக் கலர், மேட்டல் கலர், மெட்டாலிக் போகலாம். இது மேட்டல், இது மெட்டாலிக். பார்த்துக்கோங்க. ஒயிட் கலர் மெட்டல் மாதிரி இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம மேட்டில் வச்சுக்கலாம். என்னத்துக்கு மெட்டாலிக்கு? அந்த ஐஸ்கிரீம் கலர் வர மாட்டுதுப்பா. இப்படி வச்சுட்டு இப்படி பார்த்துக்கண்ணா லாக் பண்ணுறேண்ணா கேரக்டரை. பெயிண்ட்டு போடுறேண்ணா. கலரு ஒயிட் கலர் இருக்குதா? ப்ரெஷ் கம்மி பண்ணுவேன். அப்படியே இந்த கோட் எடுத்து நோ ப்ராப்ளம். அந்த ஷேட் அடிக்கணுமான்னு இருக்குது. பட் அச்சு தான் ஆகணும். ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்குது. ஒயிட் மேலே தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒயிட் தான் அடிக்கணும். ஓகே கைஸ் சூப்பராக இன்ஜினுக்குறோம். ஆனால் மேலே யாரும் வர மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து லாக் கேரக்டரில் ஸ்பெக்டேட் பண்ணலாம். யார் எங்கே இருக்கிறானே காமிங்க. இங்கே வேணால் வீட்டு மேலே கண்டிப்பாக ஒழிஞ்சுன்னு போனேன். யாருமே ஒழிலையா கைஸ்? நம்ம எங்கே தேவை கைஸ் ஒழிஞ்சுன்னுக்குறோம்? இங்கே ஒழிஞ்சுன்னுக்குறோம் நம்ம. என்னடா காணோம்? ஒரு அந்த பாக்ஸ் இல்லையே. இங்கே ஒழிஞ்சுன்னு இருக்குமா கைஸ்? நம்ம காணோம். இங்கே தான் அது கைஸ். பாருங்க எப்படி பார்த்துன்னு நம்ம யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பார்த்தது பாருங்க. இப்போ இங்கே வந்து பார்க்குறீங்க. கேம் ஓட்டே வெளில போகுது. அட பாவி கைஸ். நிறைய ஐடர் தான் இருக்கிறாங்க, ஒளிகிறவங்க தான் இருக்கிறானுங்க. நம்ம அண்டராக வரல. நம்ம மாடி இது யாரும் மேலே பார்த்துட்டேன். இப்போ இந்த நகல் தான் பார்த்துன்னு பார்த்தேன்னா. எங்கே இருக்கீங்க ஐடர் வின்? லாக் கேரட் என்னடா லாக்? ஏஞ்சிரா தம்பி. எங்கப்பா வந்தீங்க கைஸ்? பாருங்க எங்கடா கைஸ்? எங்கே ஒழிஞ்சானுங்கன்னே காட்ட மாட்டேன். ஆன்சர் செக்கில் காட்டும். தம்பி சுட்டுக்கோப்பா தம்பி. நோ ப்ராப்ளம். சுட்டுக்கோ. எங்கடா நீங்களா கைஸ்? நம்ம கூட சேர்ந்து ஒழிஞ்சவனுங்களாம் காணும். ஆன்சர் செக்கில் காட்ட மாட்டாங்க. ஓகே கிளிச் ஆயிடுச்சு போலுது. எது 11 நிமிஷம் ஆயிடுச்சா வீடியோ? ஓ மை காட்.
ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கேம் போடலான்னு சொல்லுங்கள். பாய் கைஸ், பாய்.